எல்லாரும் இங்க தான் இருக்கடா. வாங்க வந்து கழுந்து விட்டு போங்க. வாங்க. டேய் நீ யாரா கோமாளி? இங்க வந்து யாரா? போடுங்க. சார் போங்க. டேய் இல்ல மறுபடியும் யாரா? போடுங்க. நீங்க யாருங்க? ஹலோ. ஹலோ இங்க வாரியா? நானு ரவுடியா. ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஃபைட் கிளப். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம ஆர்டிகல் 12 அண்ட் டாக்டர் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்டாலிட்டின்றதை பார்க்க போகிறோம். அந்த ஜோக்கில் வர மாதிரி தான் ஆர்டிகல் 12 அப்படிங்கிறது ஸ்டேட்டோட டெஃபினேஷன் இருக்கும். இந்த டாக்டர் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்டாலிட்டி அப்படிங்கிறது எப்போ ப்ரைவேட்டை வந்து ஸ்டேட்டாக பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறப்ப தான் இந்த டாக்டர் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்டாலிட்டி அப்படிங்கிறது வருது. சரிங்களா? இப்போ இந்த டாக்டர் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்டாலிட்டியை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு முன்னாடி வி மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஆர்டிகல் 12 அண்ட் டெஃபினேஷன் ஆஃப் ஸ்டேட். ஓகே, ஸோ இப்போ ஆர்டிகல் 12 அப்படின்னு வரும்போது கான்ஸ்டிடியூஷன்ல உங்களுக்கு ஸ்டேட்டோட டெஃபினிஷன் அப்படிங்கிறது என்னென்னு சொல்லும்போது தான் இது இருக்கு. ஏன்னா உங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாமே ஸ்டேட்டுக்கு எதிராகத்தான், அதாவது ஸ்டேட் அப்படிங்கிறவங்க உங்களோட உரிமையை பறிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு பாதுகாக்கிற இடத்துல தான் கோர்ட் இருக்கும். ரைட்டா? இப்போ இந்த மீம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸை ஸ்டேட்டு கிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்கு ஜுடிஷியன்ற மாதிரி இருக்கும். ஸோ மோர் ஆர் லெஸ் உங்களுக்கு எல்லா ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் ஸ்டேட்டுக்கு எதிராக இருக்கும். குறிப்பிட்டு ஒரு சில ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மட்டும்தான் பிரைவேட் ஆக்ஷனுக்கு எதிராகவும் இருக்கும் அப்படின்னு நீங்க பார்த்துருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிகல் 17 இருக்கட்டும், ஓகே, அன்டச்சபிலிட்டி அண்ட் ஆர்டிகல் 15 clause 2 இதெல்லாமே வந்து பிரைவேட்டுக்கு எதிராகவும் இருக்கும். பட் ஜென்ரலா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாமே ஸ்டேட்டுன்னு தான் இருக்கும். அப்போ அந்த ஸ்டேட்டுன்னு சொல்றோமே, அந்த ஸ்டேட்னா என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றது தான் ஆர்டிகல் 12. அப்போ ஆர்டிகல் 12 டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட்ல என்னெல்லாம் கொடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்லிமெண்ட், யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் ஆஸ் வெல் அஸ் யூனியன் லெஜிஸ்லேட்டிவ் உள்ள வந்துருவாங்க. பார்லிமெண்ட்டும் வந்துருவாங்க அண்ட் ஆல் கவர்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எல்லாருமே ஆர்டிகல் 12 கீழே வந்துருவாங்க. தென் லோக்கல் அத்தாரிட்டிஸும் அந்த கான்ஸ்டிடியூஷன்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. லோக்கல் அத்தாரிட்டிஸ் அப்படின்னு சொல்லும்போது பஞ்சாயத், முனிசிபாலிட்டிஸ் அப்படின்னு லோக்கல் பாடி அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாருமே ஸ்டேட் அப்படிங்கிற டெஃபினேஷன்ல வந்துருவாங்க. அதோட மீனிங் என்ன அப்படின்னா, இவங்க உங்களோட உரிமையை பறிக்க கூடாது, இவங்களோட ஆக்ஷன்ஸ் உங்களோட அடிப்படை ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பறிக்க கூடாது அப்படிங்கிறது தான் அதோட மீனிங். சரிங்களா? இது மூணுமே சொல்லியிருப்பாங்க. அடுத்து இன்னொன்று என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, உங்களோட அதர் அத்தாரிட்டிஸ் அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் 12 கொடுத்திருப்பாங்க. அண்ட் அதர் அத்தாரிட்டிஸ் அப்படின்னு வரும்போது தான் உங்களுக்கு பிரச்சனையே வரும். அப்போ எப்போ வந்து ஒரு விஷயத்த கவர்மெண்ட் அப்படின்னு ஸ்டேட்னு சொல்ல முடியும்? ஓகே, நான் திங்க் ஆஃப் அ சினாரியோ வேர் நீங்க ஒரு எக்ஸாம் எழுத போறீங்க, யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுத போறீங்க. ஓகேங்களா? அங்க உங்களோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாதிக்கப்படுது. எக்ஸாம் நடத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் நடத்துற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் கோயிங் டு பி சம் காலேஜ் ஆர் சம்திங். நீங்க இந்த காலேஜோ ஸ்கூல்லயோ போய் எழுதிட்டு இருக்கீங்க, அந்த நிர்வாகம் உங்களோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பறிச்சிடுறாங்க. இப்போ நீங்க அவங்கள பிரைவேட்னு பாப்பீங்களா, ஸ்டேட்னு பாப்பீங்களா? பிரைவேட்னு பார்த்தா உங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் போச்சுன்னா பெருசா கேள்வி கேட்க முடியாது. சரிங்களா? ஒரு சில ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு மட்டும் தான் கேள்வி கேட்க முடியும். அதே ஸ்டேட்னு பார்த்தா எல்லா ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கும் எதிராகவும் அவங்க ஏதாச்சும் பண்ணியிருந்தாலும் அதில் கேள்வி கேட்டிருக்கலாம். நவ் தென் கம்ஸ் த கொஸ்டின், அப்போ எப்போ பிரைவேட் ஸ்டேட் ஆகும் அப்படிங்கிறத இப்போ பிரச்சனை. அப்படி ரெஸ்ட்ரிக்டிவ் இன்டர்பிரிட்டேஷன் அப்படிங்கிற மாதிரி வச்சிருந்திருப்பாங்க. அதன்படி ஒரு அத்தாரிட்டி கவர்மெண்டல் இல்ல சாவரின் ஃபங்க்ஷன் இதெல்லாம் பண்ணாதான் அதை ஸ்டேட்னு எடுத்திருப்பாங்க. செகண்ட், போக போக என்ன ஆகும்னா லிபரல் இன்டர்பிரிட்டேஷனுக்கு போயிடுவாங்க. அப்போ ஒரு சாவரின் ஒரு கவர்மெண்டல் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் கிடையாது, அதை தாண்டியும் நீங்க வந்து ஸ்டேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டர்பிரிட்டேஷனுக்கு போயிருப்பாங்க. அதன்படி உங்களுக்கு ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி போர்டு, எல்ஐசி, ஓஎன்ஜிசி இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டேட் அப்படிங்கிற அங்கீகாரம் கிடைக்கப்பட்டிருக்கும். இதுல ஸ்டேட்டா ஸ்டேட் இல்லையா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு முக்கியமான கேஸ் வரும், அதுதான் ஆர்டி ஷெட்டி கேஸ். இந்த ஆர்டி ஷெட்டி கேஸ் அப்படிங்கறதான் உங்களுக்கு டாக்டர் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்டாலிட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை உள்ள கொண்டு வராங்க. அப்ப டாக்டர் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்டாலிட்டி அப்படின்னு வரும்போது எப்போ ஒரு பிரைவேட் ஸ்டேட் ஆக முடியும் அப்படின்றதுக்கு சில கண்டிஷன்ஸ் வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட், அந்த ஸ்டேட்டோட பினான்சியல் ரிசோர்சஸ், அதாவது அந்த அரசாங்கம் ஒன்று இருக்கு, அங்க ஸ்டேட் அரசாங்கம் அப்படின்னு இருக்கும், அதுல இருந்து உங்களுக்கு பணம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா கிடைக்குது, கேபிட்டல் பணம் அப்படிங்கிறது அங்க கிடைக்குது அப்படின்னா then we can say that as state அப்படின்னு இருப்பாங்க. then functional similarity, அப்போ ஒரு ஸ்டேட் இருக்கு, அந்த ஸ்டேட் மாதிரியான அதே வேலையை தான் இவங்களும் பண்றாங்க அப்படின்னா அப்போ அவங்க என்ன வேறாங்க, ஸ்டேட் ஆயிடுவாங்க. அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் ஸ்டேட் மாதிரியே இருந்தா அவங்களும் ஸ்டேட் தான். அண்ட் தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஸ்டேட் அவங்களுக்கு நீங்க மட்டும் தான் அப்படின்னு மொனோபலி கொடுத்திருந்தாங்கன்னா அப்பயும் அவங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரைவேட்டுக்கு மொனோபலி இருக்கும்போது அவங்களும் ஸ்டேட் மாதிரி ஆயிடுவாங்க. ரைட்? அண்ட் லாஸ்டா கவர்மெண்ட்டுக்கு ஸ்ட்ராங்கான கண்ட்ரோல் இருக்கும். கவர்மெண்டோட கண்ட்ரோல் அப்படிங்கிறது இந்த பிரைவேட் பாடியில ரொம்ப தீவிரமா இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஒரு பர்வேசிவ் கண்ட்ரோல் அப்படிங்கிறது இருக்கணும். இந்த 4 கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல பிரைவேட் அப்படிங்கிறவங்களும் ஸ்டேட் ஆயிடுவாங்க. ஓகேங்களா? ஒரு பிரைவேட் ஸ்டேட்டுக்காக வேலை பார்த்துட்டு இருக்கும்போது பிரைவேட்டும் ஸ்டேட் ஆயிடும் அப்படின்னு சொல்றதுதான் டாக்டர் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்டாலிட்டி. புரியுதுங்களா? இப்போ நீங்க இதே எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா, எக்ஸாம் எழுத போகும்போது உங்களுக்கு அந்த எக்ஸாம் நடத்தி கொடுக்குற பிரைவேட் காலேஜா இருக்கட்டும், பிரைவேட் யூனிவர்சிட்டியா இருக்கும், அவங்களும் ஸ்டேட்டை ரெப்ரசென்ட் பண்றவங்க தான்
அவங்க ஃபண்டமெண்டல் ரைட் பாதிக்கிற மாதிரி நடந்துக்கிட்டாலும் அது பிரச்சனை தான். ரைட். ஸோ இப்போ இதுதான் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட்டோட டெஃபினேஷன் அப்படின்னு வருது. ஓகே, நான் இந்த ஸ்டேட்டோட டெஃபினேஷன்ல நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று தெரியும், ஜுடிஷியரிங்கிற வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ ஜுடிஷியரி அப்படிங்கிறது ஸ்டேட்டா இல்லையான்றது அடுத்த கேள்வி. அப்போ ஜுடிஷியரி ஸ்டேட்டா இல்லையான்னு பார்த்தா அது ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கணும். ஒன்று, இப்போ ஜுடிஷியரி அதாவது ஹைகோர்ட் இருக்கு, அவங்க நீதி வழங்கும் போது ஜுடிஷியல் ஒர்க் பண்ணும்போது ஜுடிஷியல் ஃபங்க்ஷன் பண்ணும்போது அவங்கள ஸ்டேட்னு கன்சிடர் பண்ண முடியாது. மீனிங் இப்போ ஒரு தீர்ப்பு வழங்கும் போதோ இல்லை ஒரு விசாரணையின் போதோ உங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறத பாதிக்கப்படுமேயானால் அதற்கு தீர்வு கிடையாது. ஒரு நீதி விசாரணை ஆர் தீர்ப்பு வழங்குறப்போ வந்து கண்டிப்பா சில ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறத மீறப்பட வேண்டிய சூழ்நிலை வரலாம். அதனால அங்க அதை பத்தி பேசவே கிடையாது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு வரும்போது ஒரு கோர்ட் நிர்வாக ரீதியா ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்க, ஹைகோர்ட் வளாகத்துக்குள்ளார இந்த ட்ரெஸ் போட்டு தான் வரணும், இதை தான் சாப்பிடணும் அப்படின்லாம் சொல்லும்போது அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பாதிச்சா கண்டிப்பா அதுவும் ஸ்டேட்டு கீழே தான் வரும். ஸோ ஜுடிஷியல் கெப்பாசிட்டியில ஸ்டேட் ஆகாது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டியில அது கண்டிப்பா ஸ்டேட்டு தான். சரிங்களா? அண்ட் ஃபைனலா ஸ்டேட் அப்படின்னு வரும்போது யூபிஎஸ்சிலேயே ஒரு டெஃபினேஷன் கொஸ்டின் இருந்திருக்கும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல டெஃபினேஷன் ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஸ்டேட் அப்படிங்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க ஸ்டேட்டை பார்க்கணும். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் காமனா ஸ்டேட் அப்படின்னு சொல்லும்போது பாலிட்டியில ஸ்டேட்ன்றது என்ன மீனிங், ஓகேங்களா? ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்டிகல் 12 ஸ்டேட்டுங்கிறது என்ன மீனிங், ரெண்டும் வேற ரெண்டுத்தையும் நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது, ஓகேங்களா? அந்த இடத்துல ஸ்டேட் அப்படின்னு சொல்லும்போது ஸ்டேட் அப்படின்னா ஒரு ஆர்கனைஸ்ட் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, கம்யூனிட்டியா இருக்காங்க, அந்த கம்யூனிட்டிக்கு காமனான கல்ச்சர், லாங்குவேஜ், ஹிஸ்டரி, ட்ரெடிஷன் இந்த மாதிரி ஒரு கனெக்டிங் லிங்க் இருக்கு. இப்போ இந்தியாவில் நம்ம எல்லாம் இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனெக்ஷன் வரும் இல்லையா, அந்த காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது அடிப்படை. ரெண்டாவது, அவங்களுக்குன்னு ஒரு டெரிட்டரி இருக்கணும், அது அவங்க தாயகமா இருக்கணும், ஓகேங்களா? இப்போ நமக்கு இந்தியா அப்படின்னா இந்தியாவுக்கு ஒரு பவுண்டரி இருக்கு, இது ஜம்மு அண்ட் காஷ்மீர் மேல கீழே வந்து இதுவரை இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பரான பவுண்டரி இருக்கணும். அந்த பவுண்டரியில அந்த டெரிட்டரிக்குள்ளார மக்கள் இருக்கணும். அது ஜஸ்ட் டெம்பரரியா இருக்கக்கூடாது, காலாகாலமா ஜென்ரேஷனா அவங்க அங்க இருந்திருக்கணும். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா யாரும் வெளியில இருந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, நமக்குன்னு சுயமா எல்லா விதமே நமக்கு ஒரு இண்டிபெண்டன்ஸ் இருக்கணும், சாவரிட்டி அப்படிங்கிறது இருக்கணும். ரைட்டா? நமக்கு தேவையான சட்டங்கள், நமக்கு தேவையான பாலிசிஸ் நம்மளே மேக் பண்ற மாதிரி இருக்கணும். அதுவும் ரொம்ப முக்கியம் ஃபார் தி டெஃபினேஷன் ஆஃப் ஸ்டேட். அண்ட் லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்கனைஸ்ட் கவர்மெண்ட் இருக்கணும். இந்த கவர்மெண்ட் அப்படின்னா அது என்ன வேணா இருக்கலாம், டெமோக்ரஸியா இருக்கலாம், மொனார்கியா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஆனா அங்க சட்டங்கள் இருக்கணும், சட்டங்கள் அடிப்படையில ஒரு நிர்வாகம், அரசாங்கம் அப்படிங்கிறதும் இருந்தாகும். இந்த நாளும் இருந்தா we call that as a state. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் ஆர் geopolitical definition of a state. But when it comes to polity, நமக்கு polity ஃபுல்லாவே அது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு வரும்போது அரசாங்கத்துக்கு இந்த ஸ்டேட்டுக்கு எதிராக ஃபண்டமெண்டல் ரைட் வந்துட்டு இருக்கும். இந்த இடத்துல ஸ்டேட் அப்படின்னு சொல்லும்போது அரசாங்கத்தினுடைய எல்லா பரிமாணமும் ஸ்டேட் தான். ரைட்டா? இப்போ இந்த ஸ்டேட் அப்படிங்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜுடிஷியரி, எக்ஸிகியூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ் 3 பேருமே வருவாங்க. ஜுடிஷியரி வரும்போது என்ன ட்விஸ்ட் நான் சொல்லியிருந்தேன், ஜுடிஷியரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு மட்டும் ஸ்டேட்டா வர்றப்போ அவங்க ஜுடிஷியல் கெப்பாசிட்டி இருக்கும்போது ஸ்டேட்டா கன்சிடர் ஆக மாட்டாங்க. பட் இன் காமன் டெஃபினேஷன் அவங்க ஸ்டேட் தான். 3 ஆர்கன்ஸ் ஆஃப் ஸ்டேட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜுடிஷியரி, எக்ஸிகியூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ். கிளியரா? 3 ஆர்கன் ஆஃப் ஸ்டேட்ல ஜுடிஷியரி, எக்ஸிகியூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ் இருக்கு. ஆனா அதே சமயத்துல ஆர்டிகல் 12 ஸ்டேட் அப்படின்னு பாக்குறப்போ ஜுடிஷியரி வரும். ஆனா ஒரே ஒரு சின்ன ட்விஸ்ட் என்னன்னா அவங்க ஜுடிஷியல் கெப்பாசிட்டியில வரமாட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க தீர்ப்புகள் வழங்கும் போதும் சரி, அந்த தீர்ப்புகள் சார்ந்த விசாரிக்கும் போதும் சரி, அந்த கெப்பாசிட்டியில அவங்க இருக்கும்போது அவங்க உங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ணா அது பிரச்சனை இல்லை அப்படிங்கறதுதான் இதோட மீனிங். ஸோ ஹோப் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட் வாட் இஸ் டாக்ட்ரின் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி. தென் இந்த ஸ்டேட்டோட டெஃபினேஷன், அதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் என்னன்றதை புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ப்ளீஸ் டூ subscribe, share and like our channel, and thank you for all your support. See you.